பீச் இருக்கிறது. நீங்கள் டெல்டாவில் வந்து அது டெல்டா வந்து எப்போவுமே திமுகவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மண்டலம். அந்த மண்டலத்துலேயும் உங்களுக்கு வந்து 21 தொகுதிகளை திமுக இழந்திருக்கிறது அப்படின்னும் போது அதுவே உங்களுக்கு தெரியுது இல்லையா, எந்த அளவுக்கு வந்து தாவேக்காவுடைய வீச்சு அந்த பகுதியில் இருக்குது. ஏன்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது டெல்டா மண்டலங்கள்லாம் வந்து இங்கே போட்டி என்பது திமுக அதிமுகவுக்கு தான் அப்படின்னு வெளிப்படையாக மக்கள் பேசினாங்க. ஆனால் ஓட்டிங் அன்னைக்கு வந்து நிலைமை என்பது அந்த ஓட்டிங்க்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து நிலைமை வந்து முற்றிலுமாக மாறுகிறது அப்படின்ற அந்த தகவல்கள் வருது. பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் அண்டர் கரண்ட் இருக்குது, டெல்டாவிலேயே இருக்குது அப்படின்னாங்க. அதை பலரும் வந்து கணிக்க தவறி இருக்கிறார்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்த்தில் உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு வந்து பிஎம்கேவோட இருந்த அந்த கன்சாலிடேஷன் கூட்டணியில் இருந்த அந்த ஃபேக்டர் வந்து நார்த்தில் வந்து உதவி இருக்கிறது அதிமுகவுக்கு. அது ரொம்ப கிளியராக தெரியுது. ஏன்னா நார்த்தில் வந்து உங்களுக்கு 33% உங்களுக்கு நார்த்தில் வந்து இங்கே 33 சீட்ஸ் வந்து அதிமுக எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் பிஎம்கே தான். இன்னொரு பக்கம் இருந்த அந்த கன்சாலிடேஷன் தலித் ஓட்ஸ் எல்லாமே வந்து திமுக பக்கம் போக வேண்டிய அந்த வாக்குகள் எல்லாமே வந்து அது தாவேக்கா பக்கம் நகர்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ரொம்பவே ஒரு பெரிய லாஸ் வந்து நார்த்தில் தான் நடந்திருக்கிறது. 50 தொகுதிகள் திமுக இழந்திருக்கிறது. அதே மாதிரி சவுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 தொகுதிகளில் அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு அங்கே ஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா 9 தொகுதிகளை அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு டிக்ளைனிங் ஃபோர்ஸாக தான் சவுத்தில் இருக்காங்க. சவுத் தான் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்வாங்க. அந்த ஏரியாலேயே வந்து அவங்க வந்து கீழே போகிறாங்க. அதே மாதிரி திமுக 13 தொகுதிகளை வந்து இழக்கிறது அப்படின்றது வந்து உண்மையிலேயே அந்த இடத்துலையும் தாவேக்காவுடைய வீச்சு என்பது இருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் தான் ஆக்சுவலி அந்த பார்ட்டிக்கு. 2 வருஷம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆன பார்ட்டி அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளரி பெர்ஃபார்மன்ஸ் தான், ஒரு இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. நம்ம இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எந்தெந்த தொகுதிகளுக்கு வெற்றி டிக்ளேர் ஆயிருக்கு அப்படின்ற அந்த புள்ளி விவரத்தை பார்க்குறோம். 234 தொகுதிகளில் இதுவரைக்கும் 62 தொகுதிகளுக்கு முடிவுகள் வெளியீடு ஆகியிருக்கு. தாவேக்கா 31 தொகுதிகளிலையும், திமுக கூட்டணி 21 தொகுதிகளிலையும், அதிமுக கூட்டணி 10 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. வீச்சு இருக்கிறது. நீங்கள் டெல்டாவில் வந்து அது டெல்டா வந்து எப்போவுமே திமுகவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மண்டலம். அந்த மண்டலத்துலேயும் உங்களுக்கு வந்து 21 தொகுதிகளை திமுக இழந்திருக்கிறது அப்படின்னும் போது அதுவே உங்களுக்கு தெரியுது இல்லையா, எந்த அளவுக்கு வந்து தாவேக்காவுடைய வீச்சு அந்த பகுதியில் இருக்குது. ஏன்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது டெல்டா மண்டலங்கள்லாம் வந்து இங்கே போட்டி என்பது திமுக அதிமுகவுக்கு தான் அப்படின்னு வெளிப்படையாக மக்கள் பேசினாங்க. ஆனால் ஓட்டிங் அன்னைக்கு வந்து நிலைமை என்பது அந்த ஓட்டிங்க்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து நிலைமை வந்து முற்றிலுமாக மாறுகிறது அப்படின்ற அந்த தகவல்கள் வருது. பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் அண்டர் கரண்ட் இருக்குது, டெல்டாவிலேயே இருக்குது அப்படின்னாங்க. அதை பலரும் வந்து கணிக்க தவறி இருக்கிறார்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்த்தில் உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு வந்து பிஎம்கேவோட இருந்த அந்த கன்சாலிடேஷன் கூட்டணியில் இருந்த அந்த ஃபேக்டர் வந்து நார்த்தில் வந்து உதவி இருக்கிறது அதிமுகவுக்கு. அது ரொம்ப கிளியராக தெரியுது. ஏன்னா நார்த்தில் வந்து உங்களுக்கு 33% உங்களுக்கு நார்த்தில் வந்து இங்கே 33 சீட்ஸ் வந்து அதிமுக எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் பிஎம்கே தான். இன்னொரு பக்கம் இருந்த அந்த கன்சாலிடேஷன் தலித் ஓட்ஸ் எல்லாமே வந்து திமுக பக்கம் போக வேண்டிய அந்த வாக்குகள் எல்லாமே வந்து அது தாவேக்கா பக்கம் நகர்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ரொம்பவே ஒரு பெரிய லாஸ் வந்து நார்த்தில் தான் நடந்திருக்கிறது. 50 தொகுதிகள் திமுக இழந்திருக்கிறது. அதே மாதிரி சவுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 தொகுதிகளில் அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு அங்கே ஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா 9 தொகுதிகளை அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு டிக்ளைனிங் ஃபோர்ஸாக தான் சவுத்தில் இருக்காங்க. சவுத் தான் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்வாங்க. அந்த ஏரியாலேயே வந்து அவங்க வந்து கீழே போகிறாங்க. அதே மாதிரி திமுக 13 தொகுதிகளை வந்து இழக்கிறது அப்படின்றது வந்து உண்மையிலேயே அந்த இடத்துலையும் தாவேக்காவுடைய வீச்சு என்பது இருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் தான் ஆக்சுவலி அந்த பார்ட்டிக்கு. 2 வருஷம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆன பார்ட்டி
அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளரி பெர்ஃபார்மன்ஸ் தான், ஒரு இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. நம்ம இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எந்தெந்த தொகுதிகளுக்கு வெற்றி டிக்ளேர் ஆயிருக்கு அப்படின்ற அந்த புள்ளி விவரத்தை பார்க்குறோம். 234 தொகுதிகளில் இதுவரைக்கும் 62 தொகுதிகளுக்கு முடிவுகள் வெளியீடு ஆகியிருக்கு. தாவேகா 31 தொகுதிகளிலையும், திமுக கூட்டணி 21 தொகுதிகளிலையும், அதிமுக கூட்டணி 10 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க.